எம்ஜே சிக்னேச்சர் பிரெட் அல்வா அது எப்படி பண்ணலாம்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். ஆயில் வந்து 1 கிலோ சேர்த்துக்கலாம். பிரெட்டு வந்து பெரிய பிரெட் வாங்கிக்கோங்க. 600 கிராம் இது வாங்கிக்கோங்க. இது வந்து 4 ஸ்லைஸா வந்து போட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. நம்ம வந்து பிரெட்டு சேர்த்துக்கலாம். பிரெட்டு வந்து மாடல் பிரெட் தான் வாங்கணும், ஸ்வீட் பிரெட் வாங்கக்கூடாது. மாடல் பிரெட் வாங்கினா தான் நம்மளுக்கு வந்து கிறிஸ்பியாக வரும். இந்த மாதிரி நம்ம என்னதான் சுத்தமாக பாத்திரத்தை கழுவினாலும் சுடு தண்ணி வச்சு நம்ம வந்து பாத்திரத்தை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னாக்கா பால் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். அப்போதான் பால் வந்து 1.5 லிட்டர் சேர்த்துக்கணும். ஸ்வீட்லெஸ் கோவா வந்து 1/2 கிலோ சேர்த்துக்கணும். நம்ம பிரெட் அல்வா ஸ்பெஷலாக இருக்க காரணமே இது ஒரு ரீசன் தான். ஃபஸ்ட்டு கொதி வந்தோடனே 1 கிலோ சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பால் வந்து சூடாயிடுச்சு. பிரெட் வந்து சேர்த்துக்கலாம். கீ வந்து 200 சேர்த்துக்கலாம். கீ ஆட் பண்ண உடனே கொதி வர வரையும் நம்ம கிண்டிக்கலாம். நல்லா இந்த மாதிரி கொதி வந்தோடனே நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். வெள்ளரி விதை சேர்த்துக்கலாம். வீடியோவில் பார்த்த மாதிரி நீங்களும் பிரெட் அல்வா ட்ரை பண்ணுங்க. எம்ஜே சிக்னேச்சர் பிரெட் அல்வா நீங்களும் செய்யலாம்.